ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால் எக்ஸாமில் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை க்ராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக டியூஷன் போயிட்டு வரதுலையே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸில் இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனால் +2 கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லையும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்ட்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. Hey guys, welcome to 100 Learning Together. So last time நம்ம என்ன பார்த்தோம், preparation of aldehydes and ketones பார்த்தோம், right? So எப்படி aldehyde and ketone ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது and அதுக்கான தனித்தனி மெத்தடும் பார்த்தோம். So today we are going to discuss the chemical properties of aldehydes and ketones. Okay, so aldehydes and ketones குரிய chemical properties தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Okay, so என்னென்ன chemical properties இருக்கும் அப்படின்னா, the first one is nucleophilic addition reaction. Second is oxidation reaction. Third is reduction reactions, haloform reaction, reaction involving alkyl group, and the reactions of benzaldehyde. So all these properties we are going to discuss, and today we'll concentrate on nucleophilic addition reaction. Okay, the nucleophilic addition reaction கீழ என்னென்ன reactions இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். Okay, so nucleophilic addition reactionல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, addition of hydrogen cyanide HCl, addition of sodium bisulfite NaHSO3, addition of alcohol, addition of ammonia, and addition of ammonia derivatives. Okay, so ammonia தனியாவும் அதோட derivatives add ஆனா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். Okay, so what is the topic? It is nucleophilic addition reaction. Nucleophilic addition reaction. Okay, so first nucleophilic addition reaction என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி nucleophile என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Okay, so இது பத்தி 11th standardல படிச்சிருப்போம். Nucleophile, can you remember what is nucleophile? எப்படி represent பண்ணுவோம்? Nu minus. Yes, so nucleophile, it is nothing but the molecules or the atom which has a negative charge or lone pair of electron. Okay, so ஒரு atom இல்லனா ஒரு moleculeல lone pair of electron இல்ல அப்படினா negative charge இருந்துச்சுனா that is said to be as what? They are said to be as nucleophile. So what are nucleophile? The atom or molecule which contains what? Nu minus ன்னு போட்டிருக்கோமா, nucleophile அப்படிதான் represent பண்ணுவோம், Nu minus. அப்ப என்ன சார்ஜ் இருக்கணும்? Negative charge. Or it has what? It has lone pair of electron. Okay, so it must have a negative charge or lone pair of electron இருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்ன? Nucleophile. இப்போ இந்த ரியாக்ஷன் பேர் என்ன? Nucleophilic addition reaction. Nucleophilic addition. So என்ன ஆகும்? Nucleophile add ஆகும். Okay, what happens? Nucleophile adds. Where? To the carbonyl group. So இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? Reactions of aldehyde and ketone படிக்கிறோம். So what is the general formula for aldehyde? R bond C double bond bond H. இது aldehyde. Ketone ஓட general formula என்ன? R C double bond O bond R. ரெண்டு alkyl group இருக்கணும். இங்க ஒரு alkyl groupம் ஒரு hydrogen இருந்துச்சுனா that is aldehyde. And if there are two alkyl groups, it is said to be as what? Ketone. Okay, so இப்போ nucleophile னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. Nucleophilic addition னா என்ன? Addition of nucleophile. Okay, so nucleophile add ஆகுது. எங்க add ஆகும்? It adds to the carbonyl group. Okay, so ஏன் carbonyl groupல போய் add ஆகுது? Because we have studied that this carbonyl group, it is dipole in nature ன்னு படிச்சோம், right? So what is meant by dipole? Oxygen electronegative இருக்கனால
what it does? It attracts the shared pair of electron towards itself. So therefore, oxygen, it has a partial negative charge and carbon partial positive charge in படிச்சோம், right? So இங்க plus and minus charge இருக்கனால அது என்னன்னு சொல்லணும்? Dipole ன்னு சொல்லணும். ரெண்டு poles இருக்கு. Positive pole, negative pole. So it is said to be as what? Dipole. Okay. So இப்போ இங்க நம்ம பார்த்தாலே தெரியும் கார்பனுக்கு என்ன சார்ஜ் இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். So இந்த நியூக்ளியோஃபைல் எங்க ஆட் ஆகும்? We know that positive it goes to negative and negative it goes to positive. Opposite charge தான் போகும். இப்போ நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். So இது எது கிட்ட போகும்? பாசிட்டிவ் சார்ஜ் கிட்ட போகும். So எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு? Carbon it has a positive charge. Okay, so it will be like this. C double bond O. Okay, so இங்க என்ன charge? Positive charge. Oxygen க்கு என்ன charge? Negative charge. இப்போ இங்க என்ன add ஆகும்னு சொன்ன? Nucleophile. Bond Nu minus. Okay, nucleophile add ஆகுது. So எங்க add ஆகும்? கார்பன் கிட்ட ஆட் ஆகும். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அது எங்க இருந்து பண்ணணும்னா எங்க எலக்ட்ரான் இருக்கோ அங்க இருந்து தான் பண்ணணும். ஸோ த ஏரோ மார்க் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் பாசிட்டிவ். இப்படி தான் ஏரோ மார்க் கொடுக்கணும். ஓகே, ஸோ நெகட்டிவ் பார்ட் தான் மூவ் ஆகுது, எலக்ட்ரான் தான் மூவ் ஆகுது, இப்படி தான் இண்டிகேட் பண்ணணும். ஸோ இங்கே நியூக்ளியோஃபைல் it moves to the positive charge C+. Okay, so this is what happens in nucleophilic addition reaction. இப்படி தான் நியூக்ளியோஃபைல் வந்துட்டு என்ன ஆகும்? ஆட் ஆகும். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, so there are two steps. இங்கே எழுதுறேன். The first step is formation of alkoxide ion. Formation of alkoxide ion. What does mean by formation of alkoxide? Alkoxide அப்படினா O minus group. இதுதான் alkoxide group. Okay, oxide na O minus. இங்க வந்துட்டு என்ன இருக்கும்? alkyl group இருக்குமா, அதனால இது பேர் என்ன? alkoxide group. Okay. So இப்ப nucleophile என்ன ஆகுது? attack பண்ணுது. So nucleophile it attacks what? It attacks the carbon bearing positive charge. So இப்ப இங்க என்ன ஆகும்? இங்க போய் nucleophile bond பண்ணுச்சுனா நமக்கு தெரியும் கார்பனுக்கு டோட்டலா எத்தனை bond இருக்கணும்? 4 bonds. Okay, இப்படிதான் இருக்கணும். இப்ப இனிஷியலா கார்பன்ல எவ்வளவு bond இருக்கு? இங்க 4 bonds இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகணுமா? அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் இங்க ஆட் ஆகும்னா இது இப்ப பாண்ட் எவ்வளவு ஆயிடும்? 5 bonds ஆயிடும். அதனால இங்க இருக்க பாண்ட் என்ன ஆகும்? ஆக்சிஜன் கிட்ட மூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம we know that oxygen is electronegative. So அதனால அது என்ன பண்ணும்? It attracts the shared pair of electron towards itself. Okay, so therefore C bond O and இங்க என்ன ஆட் ஆகுது? Nu ஆட் ஆகுது. Nu add ஆனோனே என்ன ஆகும்? இந்த bond இருக்கு இல்லையா, இது ஆக்சிஜன் மேல போய்டும். சோ இங்க என்ன சார்ஜ் வந்துரும்? நெகட்டிவ் சார்ஜ் வந்துரும். Okay, so this is said to be as what? Alkoxide ion. Okay, so first step is formation of alkoxide ion. Now we'll see what happens in the second step. So second step is formation of alcohol. Okay, so alcohol form ஆகும். எப்படி form ஆகும்னா protonation நடக்கும். What is meant by protonation? Addition of H+. Protonation is addition of H+. Proton என்னன்னு சொன்னேன்? H+ ion, right? H+ ion. So இங்க எங்க protonation நடக்கும் அப்படின்னா either in presence of water or in presence of acid. Okay, either in presence of waterல இருக்க H+ இல்ல acidல இருக்க H+ போய் protonate ஆகலாம். அப்ப second stepல என்ன ஆகும்? இங்க H+ add ஆகும். Okay, so H+ add ஆகும்போது என்ன பண்ணும்? இந்த O- இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். எடுத்துச்சுனா what will be the product?
C இங்க என்ன இருக்கும் NU bond O bond H. Okay, so now I got alcohol. தெரியுதா? So this is alcohol. Okay, so இங்க என்ன இருக்கு? இந்த negative charge H plus எடுத்துட்டு இது என்ன இருக்கு? OH போயிருக்கு. Okay, so therefore this is what? This is alcohol. இப்படிதான் alcohol form ஆகும். Okay, so this is your second step, formation of alcohol. Okay, by what? By the protonation of water or in presence of acid it takes place. Okay, so and also இங்க வந்துட்டு hybridization change ஆகும். எப்படி change ஆகுதுன்னா, so always remember that எங்க எழுதுறது? S இங்க எழுதுறேன். Always remember that a double bond present ஆயிருந்துச்சு அப்படின்னா, triple bond ல இருந்து போலாம். triple bond present ஆயிருந்துச்சுன்னா sp hybridized. Okay, what is the hybridization? sp. double bond இருந்துச்சுன்னா sp2, single bond இருந்துச்சுன்னா sp3. Okay, so இதுதான் hybridization. இப்போ இந்த C double bond ஒன்று இருக்கா? So what will be the hybridization here? We know that double bond க்கு என்ன hybridization? It is sp2. Okay, double bond ஓட hybridization என்ன? sp2. So இங்க sp2 hybridization ல இருந்து alkoxide form ஆகும்போது என்ன hybridization க்கு மாறிரும்? sp3. ஏன்னா இங்க double bond என்னவா மாறி இருக்கு? single bond மாறி இருக்கு. இந்த double bond இங்க வரும்போது single bond மாறிடுச்சு. So single bond க்கு என்ன hybridization? sp3. So therefore the hybridization it changes from sp2 to sp3. Okay, so this is nucleophilic addition reaction oda mechanism. Okay, clear? Nucleophile na enna? An atom or molecule which has negative charge or lone pair of electron is said to be as nucleophile, Nu minus. இதுவே positive charge இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேரு electrophile, E plus. Positive charge இருந்துச்சுன்னா electrophile, negative charge இருந்துச்சுன்னா nucleophile. Okay, so இப்போ addition of nucleophile எங்க நடக்கும்? nucleophileக்கு negative charge இருக்கனால அது எங்க நடக்கும்? positive charge கிட்ட நடக்கும். So we know that carbon it has partial positive charge because oxygen is electronegative. So இது எங்க போய் attack பண்ணும்? It attacks the carbon. ஏன்னா இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ அட்டாக் பண்ணும். அப்ப என்ன நடக்குது? இங்க NU மைனஸ் வரும்போது இந்த பாண்ட் O கிட்ட போயிடும். ஸோ அது O மைனஸா போயிடும். அண்ட் ஹைபிரிடைசேஷன் ஆல்சோ சேஞ்சஸ். ஸோ இங்க டபுள் பாண்ட் இருக்கனால sp2 ஹைபிரிடைசேஷன். ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகும்போது டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும். ஸோ அங்க என்ன ஹைபிரிடைசேஷன் வரணும்? sp3. வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ எப்படி ஃபார்ம் ஆகும்? பை புரோட்டோனேஷன் ஆர் அடிஷன் ஆஃப் ஆசிட். ஓகே, ஸோ புரோட்டோனேஷன் இட் கேன் பி எய்தர் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ரெண்டுலையுமே H+ அயான் இருக்கும். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது? O minus it takes away H plus to form what? To form alcohol. Okay, bond C, bond OH, bond Nu. So இப்போ இங்க என்ன ஆயிடுச்சு? இந்த நெகட்டிவ் H plus எடுத்துக்குது. O minus it takes H plus to form what? To form alcohol. Okay, so this is what happens in nucleophilic addition reaction. Okay, so now in the nucleophilic addition reaction எங்க வந்துட்டு predominant-ஆ இருக்கும், எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா, compared to ketones aldehyde will be more reactive. Aldehyde is more reactive than ketone. Okay, so this is because of two reasons. One is inductive effect, Plaza effect, and second is steric effect. Okay, so plus one la in the nucleophile electrophile ku adutha topic idha namba padichirupom. Inductive effect na enna, steric effect enna. Okay, so now I'll tell you the gist of it. Plus I effect. So in the plus I effect edunala nadakum appadina, due to polarization. Polarization and formation of dipole. இப்போ carbonyl groupல dipole form ஆகுமா? ஆகும். ஏன்? oxygen electronegative. அதனால it attracts the shared pair of electron towards itself. அதனால கார்பனுக்கு என்ன சார்ஜ் வரும்? positive charge, partial positive charge. oxygenக்கு partial negative charge இருக்கும். So this is said to be as what? Polarization.
ஓகே ஸோ இந்த பிளஸ் ஐ எஃபெக்ட்ன்றது என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அதிகமாக ஆக பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்னா என்ன? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ற குரூப், கொடுக்குற குரூப் தான் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகே ஸோ இப்போ நான் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமெம்பர் தட் ஆல் தி ஆல்கில் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங். ஆல்கில் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் ரிலீசிங். ஓகே ஸோ அப்போ இந்த ஆல்கில் குரூப் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆல்கில்ன்றது என்ன? ஆர் குரூப். ஸோ ஆர் குரூப் இன்க்ரீஸ் ஆக ஆக பிளஸ் ஐ எஃபெக்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிளஸ் ஐ எஃபெக்ட் அதிகமாச்சு அப்படின்னா இட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஓகே இப்போ ஸ்டேபிளா இருக்க ஏதாவது ஒன்று ரியாக்ட் பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது, ஏன்னா அதுவே ஸ்டேபிளா இருக்கு. கரெக்டா? ஸோ தேர்ஃபோர் it will become less reactive. Okay, so it will become less reactive. Okay, so now we'll compare this with aldehydes and ketones. So what is aldehyde? Inge paakalam. First one HCHO. Okay, so in that intersection la enna irukku artham? Carbon irukku artham. So HCHO endradhu enna? Formaldehyde. So okay, so inge edavadhu alkyl group irukka? No alkyl group here. No alkyl group. ரெண்டுமே என்னதான் இருக்கு? ஹைட்ரஜன் தான் இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். This is CH3CHO. What is CH3CHO? Acetaldehyde. So acetaldehyde ல எவ்வளவு alkyl group இருக்கு? It has one alkyl group. And next is acetone, ketone. Okay, acetone இருக்கு. So இப்போ இங்க acetoneல எவ்வளவு alkyl groups இருக்கு? 2 alkyl groups. It has 2 alkyl group. Okay, so now I have told you that if the alkyl group increases, what happens to inductive effect? It will increase. Okay, it means that it will become more stable. Okay, so இப்போ இதுல எது more stable? Which one is more stable? இதுதான் more stable. Because it has 2 alkyl groups compared to other 2. Okay, so first one la alkyl group illa, formaldehyde la, acetaldehyde la ஒரு alkyl group இருக்கு, ketone la 2 alkyl group இருக்கு. So therefore this aldehyde is less stable and therefore it will be more reactive, whereas acetone is more stable. So stable ஆ இருக்குது less ஆ தான் react ஆகும். அதனால தான் aldehyde is more reactive and ketone is less reactive. இது one of the reason. The second reason is steric effect. Okay, steric effect na enna? What is meant by steric hindrance? Steric அப்படினா பெரிய group, bulky group. Okay, so imagine இப்ப என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ்ல நான் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் வச்சிருக்கேன். ஓகே, ஒரே ஒரு ஃபுட்பால் இருக்கு. இப்போ இதுல நான் நிறைய டென்னிஸ் பால் ஃபில் பண்ணலாம். ஓகே, எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் டென்னிஸ் பால் ஃபில் பண்ணலாம். இப்போ அடுத்த பாக்ஸ்ல ஐம் ஹேவிங் 2 ஃபுட்பால்ஸ், 2 ஃபுட்பால் இருக்கு அப்படின்னா அங்க டென்னிஸ் பால் கம்மியாக தான் பிளேஸ் ஆக முடியும். ஓகே, ஏன்னா இந்த பாக்ஸே ஃபுல் ஆயிடும். கரெக்டா? அபியஸா இந்த பாக்ஸே ஃபுல் ஆயிடுது. அதனால இங்க நான் சின்ன பால்ஸ் எதுவுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க நான் சின்ன பால்ஸ் பிளேஸ் பண்ணலாம். அப்ப இதுல எது பல்கி? இதுதான் பல்கி. ஓகே, ஸோ 2 பெரிய பால் இருக்கனால சின்ன பால் அதுல போய் பிளேஸ் ஆக முடியல. ஸோ இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இந்த ஸ்டெரிக் எஃபெக்டும் நம்ம +1லயே படிச்சிருப்போம். ஓகே, ஸோ இதுக்கு பேரு தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இப்போ ஆல்டிஹைட்ல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்குமா இல்ல கீட்டோன்ல அதிகமா இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்டிஹைட்ல பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அடிஷன் ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு பக்கம் NUவும் ஒரு பக்கம் OH ஆட் ஆகும். அண்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 பெரிய குரூப் இருக்கு. ஹைட்ரஜன் ஸ்மால் ஆட்டம் தான், 2 பெரிய குரூப் இருக்கு. அடுத்து அசிட்டோன் போலாம். ஸோ அசிட்டோன்ல என்ன ஆகும்? ஒரு பக்கம் OH ஒரு பக்கம் நியூக்ளியோஃபைலும் ஆட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் OH நியூக்ளியோஃபைலும் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இங்க வந்துட்டு CH3 குரூப் இருக்கு. இப்ப ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது CH3 குரூப் பெருசா இல்லையா? பெருசு தானே. ஸோ இங்க 2 CH3 குரூப் இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னு சொல்லுவோம்? ஹிண்டர்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் ஹாஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். எது? கீட்டோன். Whereas aldehyde since it has hydrogen, it is said to be as what? Unhindered.
ஏன்னா இந்த ஹைட்ரஜன் ஸ்மால் குரூப், ஹைட்ரஜன் சின்ன ஆட்டம் தானே. எஸ். ஸோ தேர்ஃபோர் ஸ்டெரிக் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் இருக்கனாலையும் இட் வில் பிகம் வாட், லெஸ் ரியாக்டிவ். அண்ட் சின்ஸ் இட் இஸ் அன்ஹிண்டர்ட் இட் வில் பி மோர் ரியாக்டிவ். ஏன்னா இங்க என்ன இருக்கு, இடம் இருக்கு. இன்னொரு ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, இடம் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் மோர் ரியாக்டிவ், unhindered. கீட்டோன் கம்பேர் பண்ணும்போது என்ன, கீட்டோன் பெரிய குரூப், பல்கி 2 CH3 இருக்கு, இங்க 2 CH3 இருக்கு. So therefore it will become less reactive. என்ன ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், அதுவே எல்லா இடத்தையுமே ஆக்குபை பண்ணிக்கிச்சு. இப்ப புதுசா ஒரு ரியாக்டன்ட் உள்ள போகணும்னா அதுக்கு போய் அட்டாக் பண்றதுக்கான இடம் கிடையாது. Okay, so therefore it is less reactive. Okay, so this is the reason why aldehydes are more reactive than ketone. What are the two reasons? One is Plessy effect and second is steric hindrance. So both are high for ketone. So therefore it is less reactive. Okay, therida? Yes. So therefore it is less reactive. Okay, so next is addition of HCN. இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்க அந்த நியூக்ளியோஃபைல்னு சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும்போது எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ the first one is addition of HCN. Okay, so I'm taking an acetaldehyde group எடுத்துக்கிறேன். What is acetaldehyde? CH3 C double bond H. This is acetaldehyde. It reacts with HCN, H bond CN. ஓகே, இப்போ HCNல எது நியூக்ளியோஃபைல்? H bond CN. இது எப்படி பிரியும்? H plus CN minus ன்னு பிரியும். So we know that nucleophile is the one which carries a negative charge. So therefore HCNல CN தான் nucleophile. Okay, so therefore இப்போ இங்க என்ன ஆகும்? Nucleophile it goes and attacks what? It attacks the positive charge. So carbonyl groupல எது positive charge? கார்பனுக்கு தான் positive charge இருக்கு. So nucleophile என்ன பண்ணும்? கார்பனை அட்டாக் பண்ணும். சேம் வே இங்க CN மைனஸ் இது என்ன பண்ணுது? இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. ஸோ அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஆக்சிஜன் வெளியில போகும். ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் வெளியில போகும். ஸோ இட் ஃபார்ம்ஸ் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? ஆல்காக்சைடு அயோன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஆல்காக்சைடு அயோன். ஸோ என்ன இருக்கும் இங்க? CH3 bond C bond O minus H bond CM. Okay, so நான் எழுத you take your notebook and நீங்களும் கூடவே எழுதிட்டு வாங்க. அப்பதான் எங்க வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்றோம் இல்ல எங்கயாச்சும் டவுட் இருக்கான்னு சொல்லி தெரியும். Okay, so CH3 CHCNO minus. இப்போ இங்க என்னாச்சு? H plus வெளியில போயிடுச்சு. கரெக்டா? இங்க CN மட்டும் தான் அட்டாக் ஆயிருக்கு. So H plus வெளியில போயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கணும்? புரோட்டோனேஷன் நடக்கணும். What is protonation? Addition of H plus. So இது it takes place either in presence of water or in presence of acid. So இப்போ இங்க என்ன ஆகும்? இந்த O minus இந்த H plus எடுத்துக்கும். So therefore I'll be getting alcohol. CH OH CN. Okay, so now what is this group? This is cyanohydrin. Why it is cyanohydrin? Cyanide group இருக்கு, hydrin அப்படின்றது OH group. Okay, so இந்த group இருக்கு இல்லையா, இதுதான் hydrin. இது cyanide group. So அதனால இது பேர் என்ன? Cyanohydrin. என்ன cyanohydrin? So here there are 2 carbons. So therefore it will be ethyl cyanohydrin. Okay, so இது என்னது? ethanol. So ethanol on reaction with hydrogen cyanide, it forms what? It forms ethyl cyanohydrin. Okay, so this is the addition of HCN. இப்படிதான் HCN add ஆகும். So இப்போ நம்மளுக்கு வந்துட்டு reaction ஒரு எக்ஸாம்ல question கேக்குறாங்க. For example, they have given you formaldehyde கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். Now you try to write this example. H bond C double bond O bond H. Either when it reacts with HCN, give me the product. Okay, this is the question. So now when it reacts with HCN, இப்போ என்ன ஆகும்? Try it by yourself.
என்ன ஆகும் இங்க எது நியூக்ளியோஃபைல் CN தான் நியூக்ளியோஃபைல் ஸோ இது என்ன பண்ணும் கார்பனை அட்டாக் பண்ணுது CN மைனஸை அட்டாக் பண்ணும் ஸோ இப்போ இங்க இருக்க பாண்ட் ஆக்சிஜன் கிட்ட போயிடும் ஸோ you'll be getting H bond C bond O minus bond H bond CN ஸோ இங்க H plus வெளியிட போயிடுச்சு அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் H plus ஆட் ஆகும் ஸோ H plus ஆட் ஆகும்போது இங்க O minus கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால we know that unlike charges attract each other right so it takes away H plus so H bond C bond OH bond H bond CN okay so what is this is formaldehyde so it forms what formaldehyde cyanohydrin dehyde cyanohydrin okay so you'll be getting formaldehyde cyanohydrin இதே மாதிரி இந்த ethanol இருக்க CH3CHO இது பேர் என்ன acetaldehyde so it forms what acetaldehyde cyanohydrin okay so this is addition of HCl second addition of sodium bisulfite okay so இதுக்கும் நீங்களே reaction எழுதலாம் so இங்க எது nucleophile ன்னு தெரிஞ்சாலே போதும் so sodium bisulfate NaHSO3 இது எப்படி பிரியும் Na க்கு positive charge Na plus HSO3 minus so actually O கிட்ட தான் negative charge இருக்கும் so OSO2H இந்த HSO3 ன பிரிச்சு O minus SO2H ன்னு எழுதிருக்கேன் okay so 2 plus 1 3 oxygen sulfur hydrogen இப்போ இங்க nucleophile என்னன்னு தெரிஞ்சுச்சா okay so now I'll write a compound you just write the product okay so இப்போ இங்க என்ன எடுத்துக்கலாம்னா acetone எடுத்துக்கலாம் what is the formula for acetone CH3COCH3 this is acetone correct yes இப்போ இங்க என்ன ஆகும் it reacts with NaHSO3 so NaHSO3 ல எது nucleophile இதுதான் nucleophile so O minus SO2H okay so இப்போ என்ன ஆகும் nucleophile it attacks the carbon அப்ப you write the reaction so CH3 bond என்ன ஆகுது இந்த மைனஸ் இந்த கார்பன் கிட்ட போகும் and therefore இந்த டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் எங்க போய்டும் ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜா போயிடும் okay CH3 bond C bond O minus bond CH3 கீழ என்ன வரும் bond SO2H okay so now I got alkoxide ion இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன protonation what is meant by protonation addition of H plus okay so இப்போ இந்த negative charge என்ன பண்ணும் H plus எடுத்துட்டு it forms the product CH3 bond C bond OH bond CH3 bond O SO2H okay so this is a bisulfite compound bisulfite addition compound okay so நம்மளுக்கு தெரியும் NaHSO3 ன்றது என்ன sodium bisulfite அப்ப இந்த OSO2H என்னது bisulfite ion since bisulfite ion add ஆகறனால this is a bisulfite addition compound நம்மளுக்கு கிடைக்கும் okay so this is addition of NaHSO3 clear yes so எது வந்துட்டு nucleophile னு ஐடென்டிஃபை பண்ணாலே எந்த காம்பவுண்ட் இருந்தாலும் you can write the reaction and next is addition of alcohol okay so இப்போ இங்க alcoholக்கு மட்டும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் because alcohol என்ன பண்ணும் அப்படினா in presence of acidல தான் it will react இது ஏன் சொல்லி இந்த ரீசனை நம்ம ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ்லயே படிச்சிருக்கணும் because this alcohol ல இருக்க OH group is strong leaving group it is a strong leaving group na என்ன வெளியில போற group okay so strong leaving group இது எப்படி வெளியில போகும் அப்படினா OH2 plus தான் வெளியில போகும் OH2 plus வெளியில போகும் so இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு இல்லையா this hydrogen is due to what acid
So this reaction, it takes place in presence of acid. Okay, so any aldehyde or ketone, it reacts with alcohol in presence of what? In presence of acid to form ether. Okay, to form what? இங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? Ether கிடைக்கணும். What is ether formula? ROR. It's the general formula of ether. Okay, so we'll see the reaction. So I'll take an acetaldehyde, CH3C double bond O bond H. This reacts with alcohol. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, it reacts with 2 molecules of alcohol. 2 times of CH3OH in presence of an acid. Okay, so I'm taking HCl here. HCl. கூட react ஆகும்போது என்ன ஆகும்னா, it forms CH3 bond C, H bond O, CH3 bond OCH3, 1 2 3 4. Okay, so I'll be getting dimethoxy ether. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? dimethoxy ethane கிடைக்கும். 1,1 dimethoxy ethane. So it is dimethoxy ethane because ரெண்டு methoxy group இருக்கு. எங்க இருக்கு? ஈத்தேன்ல present ஆயிருக்கனால இது பேர் என்ன? dimethoxy ethane. So இது எப்படி கிடைச்சிச்சுன்னு சொல்லி நம்ம மெக்கானிசம்ல பார்க்கலாம். ஓகே, so இங்க என்ன இருக்கு? CH3C, இங்க இருக்க ஒரு OH CH3யும் ரெண்டு CH3OH இருக்கு. நான் வேணா இதை பிரிச்சு எழுதுறேன். It has 2 CH3OH. Okay, so therefore it forms what? 2 இங்க இருக்க OCH3 இருக்கு இல்லையா, இதுல லோன் பேர் இருக்கு. So லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா நான் அதை என்ன சொல்லியிருக்கேன்? நியூக்ளியோஃபைல்னு சொல்லியிருக்கேன். So since this oxygen it has lone pair, it has 2 nucleophiles. இந்த 2 nucleophiles என்ன பண்ணும்? இங்க வந்து ரியாக்ட் ஆகும். So ரெண்டு பக்கமுமே OCH3 ரியாக்ட் ஆகும். So இங்க இருக்க O இருக்கு இல்லையா, இது என்ன ஆகும்? H2O வெளியில போயிடும். இங்க இருந்து ஆக்சிஜன் வெளியில போகும் and இங்க இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் வெளியில போய்டும். ஓகே, சோ இப்போ H2O வெளியில போயிடுச்சு. -H2O. சோ இப்போ இங்க என்ன இருக்கு? CH3CH இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்ல CH3CH, மிச்சம் என்ன இருக்கு? ரெண்டு OCH3 இருக்கு. சோ இங்க ஒரு CH3, இங்க ஒரு OCH3. So this is the formation of 1,1 dimethoxy ethane. Okay, so but இதோட மெக்கானிசம் பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. I'll try to make you to understand in an easy way. Okay, so கொஞ்சம் கவனமா பாருங்க. Addition of alcohol mechanism. So what is the compound we have taken? acetaldehyde. கரெக்ட்டா? CH3COH எடுத்திருக்கோம். இப்போ என்ன சொன்ன? it takes place, this reaction takes place in presence of an acid. So what is the acid I have taken? It is HCl. So here it reacts with HCl first என்ன பண்ணும்? HCl கூட react பண்ணுது. அப்ப ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் இது என்ன பண்ணிக்கும்னா ஹைட்ரஜனை எடுத்துக்கும். So Cl வெளியில போயிடும். So -Cl. இப்போ we'll write the reaction here, product here. -CH3 bond C double bond O bond H. இப்போ பார்த்தோம்னா இங்க ஆக்சிஜன் கிட்ட 3 bonds இருக்கு. ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வேலன்சி? 2. அப்போ ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கா, அதனால அங்க நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் எழுதணும். ஒரு பாண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் எழுதுவோம், ஒரு பாண்ட் எக்ஸஸா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எழுதுவோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும், பாண்ட் H. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அதனால ரொம்ப நேரம் தாங்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அது நியூட்ரலைஸ் பண்ணதான் பார்க்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆல்கஹால் தான் ஆட் பண்றேன். ஸோ ரியாக்ஷன்ல 2 ஆல்கஹால்ஸ் எடுத்திருக்கோமா, இதுல நான் ஒரே ஒரு ஆல்கஹால் தான் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இங்க ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கு. இப்போ இதுல எது நியூக்ளியோஃபைல்? இந்த ஆக்சிஜன் பேரிங் த லோன் பேர் இஸ் நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா
இது இந்த கார்பனை அட்டாக் பண்ணுது. இப்ப கார்பனை அட்டாக் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸா என்ன ஆகும்? இங்க இருக்க டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் என்ன பண்ணும்? இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகே, so therefore I'll be getting CH3 bond C bond H. மேல என்ன வரணும்? OH. ஏன் OH மட்டும்? ஏன்னா அங்க இருக்க ஒரு பாண்ட், இந்த டபுள் பாண்ட்ல இருக்க ஒரு பாண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ மைனஸ் பிளஸ் இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் எவ்வளோ பாண்ட் இருக்கும்? மேலே ஒரே ஒரு பாண்ட் OH. அண்ட் கீழே என்ன வரும்? பாண்ட் O பாண்ட் H பாண்ட் CH3. இந்த CH3 OH குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் இதுதானே இங்கே வரணும். ஓகே, ஸோ CH3OH. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு எவ்வளோ பாண்ட் இருக்கு? 3 bonds. ஸோ எக்ஸஸாக பாண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஆக்சிஜனுக்கு 2 bonds தான் இருக்கணும். ஸோ எக்ஸஸாக பாண்ட் இருக்கனால என்ன பண்ணுறோம்? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா ஐ எம் ஆடிங் வாட்டர் H2O. ஸோ H2O ஆட் ஆகும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் H3O ப்ளஸ்ஸாக வெளியில் வரும். அதாவது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டு வெளியில் வரும். ஸோ எப்படி வெளில வருதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளியில வரணும். ஏன்னா இந்த ஆக்சிஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகணும்? நியூட்ரலைஸ் ஆகணும். ஸோ இங்க எப்படி பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆச்சோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது நியூட்ரலைஸ் ஆக தான் பார்க்கும். ஸோ எப்படி நியூட்ரலைஸ் ஆகணும்? ஒரு பாண்ட் அங்க வரணும். கரெக்டா? இப்போ இங்க H3O பிளஸ் வெளியில போகுதுன்னு சொன்னா அப்ப இது என்ன பண்ணும்னா இந்த வாட்டர் ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேர் இந்த ஹைட்ரஜனை எடுத்துட்டு H3O பிளஸ்ஸா வெளியில வந்துருச்சு. ஸோ இந்த பாண்ட் என்ன பண்ணும்? இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஏன் H3O பிளஸ்ன்னு சொன்ன? நம்மள்ட்ட வாட்டர் இருக்கு. இது என்ன பண்ணுது? இந்த ஆக்சிஜன் H பிளஸ் எடுத்துக்கும். கரெக்டா? ஸோ therefore it forms what? H3O பிளஸ். ஓகே, ஏன்னா ஆக்சிஜன்ல 3 ஹைட்ரஜன் வந்துறதுனால I told you ஆக்சிஜனுக்கு 2 தான் பாண்ட், ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கனால O+. ஓகே, so now what you'll be getting? CH3. ஓகே, CH3 bond C. மேல என்ன இருக்கு? bond OH bond H. கீழே என்ன வரணும்? bond OCH3. ஓகே, இப்போ ஆக்சிஜன்ல எவ்வளவு பாண்ட் இருக்கு? 2 bonds. இப்போ நியூட்ரலைஸ் ஆயிடுச்சா? என்ன ஆகுது? இந்த பாண்ட் இந்த சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்ல அகெயின் அடிஷன் ஆஃப் HCl. இப்போ 2 மெத்தனால் ஆட் ஆகணும், அதனால 2 HCl ஆட் ஆகுது. ஓகே, ஸோ அடிஷன் ஆஃப் HCl. இப்போ HCl போடும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்க டபுள் பாண்ட் இந்த ஆல்கஹால்ல இருக்கு இல்லையா டபுள் பாண்ட், இந்த ஆல்கஹால்ல இருக்க டபுள் பாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னா ஆக்சிஜன்ல இருக்க லோன் பேரோட ஸ்பெஷாலிட்டி இட் டேக்ஸ் அவே H பிளஸ் அண்ட் இட் ரிமூவ்ஸ் அட் வாட் OH2 பிளஸ் வெளியில போகுன்னு சொன்னா பிகாஸ் ஆல்கஹால்ல இருக்க குரூப் வந்துட்டு ஸ்ட்ராங் லீவிங் குரூப். அப்போ இதுல இருக்க லோன் பேர் என்ன பண்ணும்னா ஹைட்ரஜனை எடுத்துட்டு அகெயின் Cl மைனஸ் வெளியில வந்துடும். ஓகே, ஸோ இப்போ what will be the product? CH3 bond C bond OH bond H. ஏன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுச்சு? இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துக்கிச்சு. அப்ப இங்க என்ன சார்ஜ் வரணும்? பாசிட்டிவ் சார்ஜ். bond H bond O bond CH3. ஓகே, இப்போ கிடைச்சிருச்சா? அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து it reacts with இங்க என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வெளியில போகுது, H2O வெளில போயிடும். நான் சொன்னேன்னா ஆல்கஹால் என்ன பண்ணுன்னு சொன்னேன், ஆல்கஹால் H பிளஸ் எடுத்துட்டு OH2 பிளஸ் வெளியில போயிடும் சொன்னா OH2 பிளஸ் வெளியில போகணும். ஸோ இங்க இது ஆல்கஹால் குரூப், இது H பிளஸ் எடுத்துட்டு OH2 பிளஸ் வெளியில போகுது. ஓகே, goes away as OH2 பிளஸ். ஸோ எப்படி வெளியில போகும்? எப்படி வெளியில போகும்னா இந்த ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கா,
இதுல இருக்க ஒரு லோன் பேர் இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ண பார்க்கும். இங்க பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா இது என்ன ஆயிடும், வெளியில போயிடும். ஏன் வெளியில போகுது? பிகாஸ் திஸ் குரூப் இஸ் அ ஸ்ட்ராங் லீவிங் குரூப். எப்படா வெளியில போலாம் தான் பார்த்துட்டு இருப்போம் இந்த குரூப், அதனால அது வெளியில போகுது. ஸோ அது வெளியில போகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று உள்ள வரணும் இல்லையா? ஸோ ஆக்சிஜன்ல இருக்க பாண்ட் உள்ள வந்து இந்த குரூப் வெளியில போயிடும். ஸோ தேர்ஃபோர் இங்க என்ன கிடைக்கும்? CH3 பாண்ட் CH, கீழே என்ன இருக்கும்? டபுள் பாண்ட் O பாண்ட் CH3. இப்போ இந்த ஆக்சிஜன்ல என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, எஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? HCl ஆட் பண்ணியாச்சு, வாட்டர் வெளியில போயிடுச்சு, லீவிங் குரூப் வெளியில போயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? 2 ஆல்கஹால் ஆட் பண்ணணும்னு சொன்னா, ஸோ செகண்ட் ஆல்கஹால் ஆட் ஆகும். ஸோ CH3OH, இதுவுமே ரிவர்சிபிள் ஸ்டெப் தான். ஓகே, CH3OH. இப்போ இது எங்க ஆட் ஆகும்? இது போய் இங்க இருக்க லோன் பேர் எங்க ஆட் ஆகும்? கார்பன் ஹேவிங் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த கார்பன்ல ஆட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இந்த சார்ஜ் நியூட்ரலைஸ் ஆயிடும். நம்மளுக்கு எப்போதுமே தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா நியூட்ரலைஸ் ஆக தான் பார்க்கும். ஸோ தேர்ஃபோர் I'll be getting CH3 பாண்ட் CH, மேல என்ன வந்துரும்? OH CH3 வந்துருமா? இங்க என்ன சார்ஜ் வரும்? பாசிட்டிவ் சார்ஜ். கீழே என்ன இருக்கும்? பாண்ட் O CH3. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு. H+ மட்டும் வெளியில போனா ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ தேர்ஃபோர் அட் லாஸ்ட் when I add water, H3O+ வெளியில போயிடும். அதே ஸ்டெப் இங்க படிச்சோம் இல்லையா? H2O, இதுக்கு டபுள் லோன் பேர் இருக்கு, H+ எடுத்துட்டு H3O+ வெளியில போகுது. ஸோ இங்க இருக்க லோன் பேர், இங்க இருக்க லோன் பேர் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை H+ எடுத்துக்கும். ஸோ இந்த சார்ஜ் என்ன ஆயிடும்? நியூட்ரலைஸ் ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் I'll be getting ஆக்சிஜன் கிட்ட CH3 இருக்கு, கீழே என்ன இருக்கு? C இருக்கு, H இருக்கு, CH3 இருக்கு, அதுக்கும் கீழே OCH3 இருக்கு. இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சா? திஸ் இஸ் ஆர் ப்ராடக்ட். வாட் இஸ் த ப்ராடக்ட்? இங்க எழுதுறேன். CH3 பாண்ட் CH bond OCH3 bond OCH3. What is this? Dimethoxyethane. ஓகே, ஸோ பார்க்கறதுக்கு தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் புரிஞ்சுக்கிட்டோம் ஏன் உள்ள வருது, ஏன் பாண்ட் வந்துட்டு வெளியில போகுது, ஏன் நியூட்ரலைஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுட்டாலே மெக்கானிசம் ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணோம்? HCl ஆட் பண்ணுறோம், 2 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு HCl, இங்கே ஒரு HCl. அடுத்து என்ன ஆட் பண்ணுறோம்? 2 ஆல்கஹால்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே ஒரு ஆல்கஹால் அண்ட் CH3OH, இங்கே ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ணுறோம். அண்ட் மிச்சது எல்லாமே வந்துட்டு என்னது? நியூட்ரலைசேஷன் ஆகிற ஸ்டெப்பு தான். ஓகே, ஸோ இதை நம்ம 1 or 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதான் என்ன ஆகும்? இது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் இதனால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இந்த அடிஷன் ஆஃப் ஆல்கஹாலோட மெக்கானிசமை நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 to 3 டைம்ஸ் நீங்களா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ எங்கேயாச்சும் டவுட் வருது அப்படின்னா மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ ப்ராக்டிஸ் இட். Okay, and next is with ammonia. Okay, so far we have discussed what? We have discussed addition of HCl. So HCl add பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? We get cyanohydrin. அடுத்தது addition of sodium bisulfite. I'll be getting a bisulfite addition compound. அடுத்தது என்ன? addition of alcohol. I'll be getting an ether. Okay, dimethoxyethane கிடைக்கும். அதோட மெக்கானிசமும் பார்த்துட்டோம். அடுத்தது வித் அமோனியா. ஓகே, ஸோ அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குது. அசிட்டால்டிஹைட் என்ன கொடுக்கும்னா ஆல்டமின் கொடுக்கும். ஃபார்மால்டிஹைட் இட் கிவ்ஸ் யூரோட்ரோபின். Acetone it gives diacetoamine, and benzaldehyde it gives hydrobenzamide. Okay, so these are the various products with ammonia. Okay, so the first reaction is acetaldehyde. It reacts with ammonia to form what? To form albumin. Okay, so acetaldehyde formula is CH3 bond C double bond O bond H. This is acetaldehyde. With ammonia formula is NH3. NH3 is ammonia. ஓகே, ஸோ இப்போ அமோனியா கூட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? இந்த அமோனியாவை நான் இப்படி பிரித்து எழுதிக்கிறேன், HNH2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கணும். ஸோ எப்படி கிடைக்கும் அப்படின்னா we know that this is a nucleophilic addition reaction. ஸோ இங்கே எது நியூக்ளியோஃபைல்? நைட்ரஜன். It will be having a 1 lone pair of electron. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ லோன் பேர்?
2 lone pair. And nitrogen க்கு எவ்வளவு lone pair? It has 1 lone pair. Okay, so since N has 1 lone pair, இது என்ன பண்ணும்? It goes and attacks what? It goes and attacks the carbonyl carbon. So இங்க attack பண்ணுது. இங்க attack பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்? இது வெளியில O minus வந்துரும். So therefore I'll be getting CH3 bond C bond H bond NH2 bond O minus. ஓகே, ஸோ இப்போ இந்த O minus என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமோனியாவில் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஏன்னா அங்கே வந்துட்டு என்ன ஆகுது, NH2 தான் பாண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஸோ ஹைட்ரஜனை எடுத்துட்டா இது என்ன ஆகிடும், இட் பிகம்ஸ் OH. ஓகே, ஸோ therefore I'll write the arrow mark like this. இது என்ன பண்ணுது, இந்த பாண்ட் போய் இங்கே இருக்க ஹைட்ரஜனை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் CH3CH NH2OH ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர் டேக்ஸ் பிளேஸ். H2O வெளியில் போகும். ஸோ H2O எப்படி வெளியில் போகும், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளில போகணும். இதுல இருந்து அமோனியா NH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போகணும். And therefore இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். So therefore it will be easy. Okay, so NH2 இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ என்ன ஆகணும், OHும் Hும் வெளியில் போகணும். ஸோ இங்கே இருக்க OHும் இங்கே இருக்க Hும் வெளியில் போகும். ஸோ OH எப்படி வெளியில் போகும், மைனஸாக போகும். H எப்படி வெளியில் போகும், ப்ளஸ்ஸாக போகும். ஸோ அதனால இங்கே இருக்க பாண்ட் இங்கேயும் இது கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடும். Okay, so therefore what I'll be getting, CH3 bond C bond H, இங்க என்ன வந்துரும், double bond NH. கரெக்டா? ஏன்னா இங்க ஹைட்ரஜன் பிளஸ்ஸா தான் வெளியில போகுது, H பிளஸ்ஸா வெளியில போகுது. ஸோ therefore அதுகிட்ட இருக்க பாண்ட் என்ன ஆகுது, மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ மேலே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட ஏற்கனவே எவ்வளோ பாண்ட் இருக்கு, 4 பாண்ட்ஸ் இருக்கா. இப்போ இங்கே ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு பாண்ட் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும். இப்போ இது அதோட வேலன்சி நாடு 5 ஆகிடும். அதனால இங்கே OHஆ வெளியில் போயிடும், இந்த பாண்டோட வெளியில் போகுது. ஓகே, இந்த பாண்டோட வெளியில் போயிடும். ஓகே, ஸோ therefore I get what, CH3CH double bond NH. இப்போ கவுண்ட் பண்ணால் 4 பாண்ட்ஸ் தான் இருக்கும் கார்பனுக்கு. ஓகே, ஸோ இது பேரு தான் ஆல்டமின். Okay, so this is very simple reaction. And alcohol reaction வந்து complex கிடையாது, it is very simple. என்ன ஆகும், இங்க NH2ன்றது தான் நியூக்ளியோஃபைல். ஸோ அது போய் கார்பனல் கார்பனை அட்டாக் பண்ணுது. ஸோ O மைனஸாக வெளியில் வரும். இந்த O மைனஸ் என்ன பண்ணுது, ஹைட்ரஜனை எடுத்துட்டு OHஆ மாறிடும். இப்போ வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகணும், அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போகணும். ஸோ NHல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் கார்பனில் இருக்க OHும் H2Oவா வெளியில் போயிடும். சின்ஸ் ஹைட்ரஜன் H பிளஸ்ஸை வெளில போகிறனால அந்த பாண்ட் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகி அது என்னவா மாறிடும், டபுள் பாண்டா மாறிடும். இஃப் சப்போஸ் நம்ம அங்கே டபுள் பாண்ட் போடலைன்னா ப்ராடக்ட் என்னவா கிடைக்கும் நம்மளுக்கு, CH3 bond CH bond NH இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் தப்பு. Why it is wrong? This is because we know that the carbonோட valency 4 தெரியும். ஆனால் இங்கே எவ்வளோ பாண்ட் தான் இருக்கு, 3 bonds தான் இருக்கு. கரெக்டா? ஸோ therefore இங்கே இருக்க ஹைட்ரஜன் மேலே கொடுக்குற பாண்டை ரெப்ரசன்ட் பண்ணி எழுதுனாதான் ப்ராடக்ட் வில் பி கரெக்ட். எப்போதுமே ஒரு ரியாக்ஷன் எழுதுனதுக்கு அப்புறமா யூ செக் வெதர் த கார்பனுக்கு 4 பாண்ட் இருக்கா, நைட்ரஜனுக்கு 3 பாண்ட் இருக்கா, ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ கார்பனுக்கு எவ்வளோ பாண்ட் இருக்கணும், 4 bonds. For nitrogen it is 3 and for oxygen it must be 2. ஓகே, சேம் வே தி லோன் பேரும். இப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எழுதுறோம் இல்லையா, கார்பனுக்கு லோன் பேர் கிடையாது, நைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர், ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர். இது பாண்டு, இது லோன் பேர். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு பாண்ட் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு ஆக்சிஜன் கிட்டனா அது இங்க என்ன பண்ணும், பிளஸ் சைன் போடணும். நைட்ரஜன் கிட்ட வந்துச்சுன்னா பிளஸ் சைன் போடணும் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா. ஒரு பாண்ட் இல்ல ஒரே ஒரு பாண்டு தான் இருக்கு ஆக்சிஜன் கிட்டனா என்ன பண்ணும், மைனஸ் சைன் போடணும். எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா பிளஸ் சைன், கம்மியாச்சு அப்படின்னா மைனஸ் சைன். பட் கார்பன் கிட்ட நம்ம அதை போட மாட்டோம் மோஸ்டா, ஏன்னா கார்பன் கிட்ட இங்க லோன் பேர் கிடையாது, அதை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ கார்பன் கிட்டையும் வரலாம், அது வந்துட்டு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா உடனே ப்ராடக்ட் கொடுக்க தான் பார்க்கும். ஓகே,
And next is formaldehyde to urotropin. Okay, so first reaction is what? Acetaldehyde to alderman. What is acetaldehyde formula? CH3CHO. It gives alderman. CH3CH double bond NH. Next is formaldehyde to urotropin. Okay, so formaldehyde reaction in abdina HCHO. It reacts with ammonia NH3 to form urotropin. Urotropin என்றது hexamethylene tetraamine. இதுதான் urotropin. Okay, what is urotropin? Hexamethylene tetraamine. அப்படினா என்ன? hexamethylene 6CH2 group. Okay, so be clear with methyl group and methylene group. Methyl group என்றது CH3 group. ஓகே, CH4 இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மீத்தேன்னு சொல்லுவோம். மீத்தேன். CH3 இருந்துச்சுன்னா அப்படின்னா that is methyl group. And methylene groupன்றது CH2 bond. இதுதான் methylene group. Okay, so இங்க hexamethylene அப்படின்னா CH2 6 times இருக்கணும். hexamethylene tetraamine N 4 times. Okay, so this is urotropin. Okay, CH2 6 times N 4 times plus water plus H2O. இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். நைட்ரஜன் ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. ஸோ இங்கே 4NH3 வரணும். கார்பன் எவ்வளோ இருக்கு? ப்ராடக்ட்ல 6 கார்பன் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இங்கே 6 வரணும். Okay, so இதுதான். So 6 times of formaldehyde reacts with 4 times of ammonia to give hexamethylene tetraamine. Okay, urotropin. And இங்க என்ன ஆகுது? வாட்டர் வெளியில போகுது. எவ்வளோ வாட்டர் அப்படின்னா 6 times of water. Okay, ஏன்னா இங்க 6 oxygen இருக்கா? So இங்க 6 oxygen வரும். Okay, so இப்போ இந்த urotropin, it has various applications. Okay, so the first uses, it is used to treat urinary infection. Urotropin, அதனால தான் அதுக்கு பேரு urotropin வச்சாங்க. Actually its name is hexamethylene tetraamine. இதுக்கு ஒரு medicinal use இருக்கு. It treats urinary infection. So therefore அதோட பேர் என்ன? Common name urotropin. And second is when this urotropin or hexamethylene tetraamine nitration நடந்துச்சு அப்படின்னா under controlled conditionல urotropin nitration பண்ணோம் அப்படின்னா, nitration அப்படின்னா addition of NO2 group. So add பண்றோம் அப்படின்னா it gives RDX. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? RDX. It is an explosive. Research and Development Explosive. அதுதான் full form RDXக்கு. Research and Development Explosive. Okay, so this is the second use of urotropin. Okay, so and also இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. It is also known as cyclonite or cyclotrimethylene tetrinitramine. Okay, இது இன்னொரு பேரு cyclonite or cyclotrimethylene trinitramine. RDXக்கு இன்னொரு பேரு. Okay, so now in the urotropin ஓட structure எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So இதுல எவ்வளோ நைட்ரஜன் இருக்கு? 4 நைட்ரஜன், right? So 4 நைட்ரஜன் எப்படி எழுதலாம்னா, first ஒரு நைட்ரஜன், ஒரு bond, இங்க கேப் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு நைட்ரஜன். Okay, அதே மாதிரி இங்க கேப் விட்டுட்டு நைட்ரஜன், இங்க கேப் விட்டுட்டு நைட்ரஜன். இது ஒரு சைக்ளிக் காம்பவுண்ட், அதனால ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு 4 நைட்ரஜன் கிடைச்சிருச்சா? N4. ஸோ அடுத்து என்ன வரணும்? 6 மெத்திலன் குரூப்ஸ். ஸோ எங்க எல்லாம் வரும்னு பார்க்கலாம். மெத்திலன் குரூப் இங்க கேப் விட்டுருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். CH2 CH2 CH2. ஸோ 3 மெத்திலன் குரூப்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ரெண்டுமே CH2 குரூப்பால பாண்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இங்கே என்னாச்சு? 4 மெத்திலன் குரூப்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த நைட்ரஜன் அண்ட் நைட்ரஜனுக்கு நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் ஒரு மெத்திலன் குரூப் CH2 CH2. Okay, so now you count 6 methylene group and 4 nitrogen. இதுதான் structure of urotropin. இதுமே practice பண்ணோம் அப்படின்னா ஈஸி ஆயிடும். Okay, so this is formaldehyde to urotropin.
And next is acetone to diacetoneamine. Acetone என்னவா convert ஆகுது? Diacetoneamine convert ஆகுது. Okay, so what is the formula for acetone? It is CH3 bond C double bond O bond CH3, then acetone. Yes, now it reacts with 2 molecules of acetone, it reacts with ammonia. Okay, so in here 2 molecules of acetone, it reacts with what? It reacts with ammonia. So therefore plus இன்னொரு acetone, அது எப்படி எழுதுறேன்னா HCH2 COCH3 எழுதுறேன். ஏன்னா இங்க வாட்டர் ரிமூவ் பண்ணோம், எனக்கு 2 ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வேணும் அதனால. ஓகே, அடுத்தது என்னது? NH3, இதையும் HNH2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வாட்டர் மாலிகூல் ரிமூவ் ஆகும். ஸோ இங்க இருக்க ஒரு ஆக்சிஜன் அண்ட் இங்க இருக்க 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ now what will be the product? It will be CH3 bond C bond CH3. இங்க என்ன குரூப் இருக்கு? NH2 குரூப் இருக்கு. and இங்க என்ன குரூப் இருக்கு? CH2. இப்படி எழுதலாம். ஸோ இப்படி எழுதுனா ஈஸியா இருக்கும். இங்க என்ன குரூப் இருக்கு? CH2 COCH3 and இங்க NH2 குரூப். ஓகே, ஸோ இது பேரு தான் diacetoneamine. ஓகே, இந்த ரியாக்ஷன் ஈஸி தான். 2 அசிட்டோன் குரூப் எழுதணும், அதில் ஒரு குரூப்ல இருந்து ஆக்சிஜன் போகணும், இன்னொரு குரூப்ல இருந்து ஹைட்ரஜன் வெளியில போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிறோம். அண்ட் செகண்ட் அமோனியால இருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில போகுது. ஸோ H2O வெளியில போயிடுச்சு, மிச்சது இருக்கிறத எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? CH3 bond CH3 and then இங்க என்ன இருக்கு? NH2. ஸோ இந்த கார்பன் it is bonded to NH2 and இங்க என்ன இருக்கு? CH2 COCH3. ஓகே, ஸோ திஸ் இஸ் diacetoneamine. இதுவுமே நம்ம ஒரு டைம் 2 டைம் எழுதணும்னா ஈஸி ஆயிடும். And next is benzaldehyde to hydrobenzamide. Benzaldehyde is converted to what? Hydrobenzamide. Okay, so inge 3 molecules of benzaldehyde reacts with 2 molecules of ammonia. Okay, 3 molecules of benzaldehyde reacts with 2 molecules of ammonia and inge என்ன ஆகும்னா 2 molecules of water வெளியில போகுது. 2 molecules of water வெளியில போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டிங் C6H5CHO 2 பென்சால்டிஹைட் எழுதிக்கிறேன். C6H5CHO it reacts with ammonia, 2 molecules of ammonia. H2 bond NH, H2 bond NH and again it reacts with what? It reacts with another benzaldehyde. ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். C6H5 C6H5CHO இப்படி ரிவர்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ இங்க ஐம் சாரி 3 molecules of water வெளியில போகணும், -3H2O. ஸோ எப்படி வெளியில போகும் அப்படின்னா இங்க இருக்க ஒரு H2O, இங்க இருக்க ஒரு H2O, இங்க இருக்க H2O வெளியில போயிடும். ஓகே, ஸோ H2O ஃபர்ஸ்ட்ல 2 வெளியில போயிடும், அடுத்ததுல ஒரு H2O வெளில போகுது. ஸோ அடுத்த ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்னா வில் கெட் ஹைட்ரோபென்சமைட். இங்க என்ன இருக்கு? C6H5CH இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இங்கேயும் C6H5CH இருக்கு, அடுத்ததுல நைட்ரஜன் இருக்கு. அடுத்ததுல என்ன இருக்கு? C6H5 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்க எல்லாம் பாண்ட் போட்டுக்கலாம். இங்க மட்டும் டபுள் பாண்ட் வரும். ஏன்னா we know that நைட்ரஜனுக்கு எவ்வளவு பாண்ட் இருக்கணும்? 3 பாண்ட் இருக்கணும். கார்பனுக்கு எவ்வளவு பாண்ட் இருக்கணும்? 4 பாண்ட் இருக்கணும். ஸோ therefore இங்க டபுள் பாண்ட் போட்டாதான் அது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ இது பேர் தான் என்னது? ஹைட்ரோபென்சமைட். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 2 ரியாக்ஷன் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன பண்ணும்? 2 times of acetone it is reacted with 1 time of ammonia to give out 1 molecule of water, ஒரு molecule of water. இங்க 3 molecules of benzaldehyde, 3 molecules of benzaldehyde, it reacts with 2 molecules of ammonia to give 3 molecules of water out. Okay, so 3 molecules of water எழுதிட்டு வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை ஈக்குவலா பாண்ட் போட்டு ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணோம்னா we'll get the product. Okay, so these are the 4 reactions with ammonia. First reaction என்ன? Acetaldehyde reacts with ammonia to form alderman. Second reaction என்ன? Formaldehyde. எவ்வளவு formaldehyde? 6 molecules of formaldehyde it reacts with 4 molecules of ammonia to form CH2 6 times N4. இது பேர் என்ன? Urotropin plus 6 molecules of water. Next acetone to diacetoneamine. இங்க எவ்வளவு எடுத்துக்கணும்? 2 molecules of acetone reacts with 1 molecule of water
and here 1 molecule of water is removed, and then you can write the product. Benzaldehyde, 3 molecules of benzaldehyde, it reacts with 2 molecules of ammonia, and inge evlo water velila ponum 3 molecules of water. Okay, so this is with ammonia, and the last one is with ammonia derivatives. Okay, so ammonia illama ammonia ku derivatives irukku illaya, inga irukka ஒரு hydrogen group badala வேற group வந்துச்சுனா அது பேரு தான் ammonia derivative. Okay, so NH2G, NH3 ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா வேற ஏதாவது ஒரு குரூப் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், அமோனியா டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த G குரூப் என்னவா இருக்கலாம், இது ஒரு ஆல்கில் குரூப்பா இருக்கலாம், இல்லைன்னா அரைல் குரூப்பா இருக்கலாம். ஓகே, and then it can be a hydrazine group. ஓகே, இன்னொரு NH2 குரூப்பா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த குரூப்பா வேணாலும் இருக்கலாம். ஓகே, so we'll see one by one with ammonia derivatives. So ammonia derivatives கூட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். So first I'll write the carbonyl group R C double bond O bond R. Okay, it reacts with what? It reacts with NH2G. Why I'm writing NH2G here? Because it is an ammonia derivative. இப்போ இங்க என்ன ஆகும், நைட்ரஜன்ல இருக்க லோன் பேர் கார்பன் அட்டாக் பண்ணி O மைனஸை வெளியில போயிடும். So therefore it will be getting what? R bond C, மேல என்ன இருக்கும், O மைனஸ் இருக்கும், இங்க சைட்ல R, கீழே NH2G. இப்போ நைட்ரஜனுக்கு எவ்வளவு பாண்ட் இருக்கு, 4 பாண்ட்ஸ் இருக்கா. So therefore அங்க என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் போட்டிருக்கோம், இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுமா? எஸ். ஸோ எப்படி நியூட்ரலைஸ் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்க O மைனஸ் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கும். ஸோ இங்க என்ன ஆகும், இந்த பாண்ட் N பிளஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ தேர்ஃபோர் I'll be getting R bond C bond R, மேலே என்ன வரணும் OH, கீழே என்ன வரணும் NHG. இப்போ அமோனியா கிட்ட எவ்வளோ பாண்ட் இருக்கு, 3 bonds. ஓகே, now அடுத்தது ரிமூவல் ஆஃப் வாட்டர். H2O வெளியில போகணும். எப்படி வெளியில போகும், OHும் Hும் வெளியில போகும். ஸோ H என்னவா வெளியில போகும், பாசிட்டிவா வெளியில போகும். OH எப்படி போகும், நெகட்டிவா வெளியில போகும். அதனால இங்க ஹைட்ரஜன் பாசிட்டிவா வெளியில போச்சுன்னா இந்த பாண்ட் என்ன ஆயிடும், மேல வந்துரும். நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட் வந்துரும். இந்த OH பாண்டை எடுத்துட்டு வெளியில போயிடும். ஸோ I'll be getting R bond C bond R double bond NHG. Okay, so G is bonded to nitrogen G. Okay, so this is what the general reaction is. இப்படிதான் இந்த G என்ன group இருந்தாலும் இதுதான் general reaction. Okay, okay, now we'll see what are the groups. என்னென்ன groups வருதுன்னு பார்க்கலாம். So the first one is with hydroxyl amine. Okay, so hydroxyl amine கூட react பண்ணுச்சு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். So I am taking an aldehyde here, CH3CHO. It reacts with hydroxyl amine. Okay, so இங்க ஏதாவது ஒரு R group எடுத்துக்கிறேன், C6H5NH2OH. இதுதான் hydroxyl amine. NH2OH தான் hydroxyl amine. NH2OH. இப்போ இங்க என்ன ஆகணும், வாட்டர் மாலிக்யூல் வெளில போகணும், H2O வெளில போகும். So therefore I'll be getting what, CH3 bond CH. இங்க என்ன கிடைச்சிருக்கு, C கூட N வந்துட்டு டபுள் பாண்ட் ஆகணும். So double bond NH OH C6H5. Okay, NH அந்த குரூப் வந்துரும், அதுக்கப்புறமா மிச்சிருக்க குரூப். So this is said to be as what, hydroxyl amide. Okay, next இப்போ இந்த G group என்ன, அதோட பேர் என்ன, and product என்ன கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம். So NH2G இதுதான் அமோனியா டெரிவேட்டிவ். இந்த குரூப்க்கு பதிலா ஒரு குரூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். So இங்க NH2G group எழுதிக்கலாம், அதோட பேர் என்ன, and what will be the product. Okay, so first I am writing, இந்த G குரூப்க்கு பதிலா OH குரூப் இருந்துச்சுன்னா, NH2OH இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா ஹைட்ராக்சில் அமீன். ஹைட்ராக்சில் அமீன். ஏன் இது பேர் ஹைட்ராக்சில் அமீன்,
because we know that NH2 is amine group, OH இருக்கு, so therefore இது பேர் என்ன hydroxyl amine. இப்போ என்ன ப்ராடக்டா ஃபார்ம் ஆகணும் நம்மளுக்கு இந்த NH2G ல இருந்து? இங்க இருக்க ஹைட்ரஜன் வெளியில போகணும், H2 வெளியில போகணும், and இதுக்கு முன்னாடி என்ன ஆகணும்? டபுள் பாண்ட் N அந்த குரூப், இதுதான ப்ராடக்டா ஃபார்ம் ஆகணும். so same way happens here. இங்க இருக்க H2 வெளியில போய்டும், so therefore I'll be getting what? இது வந்துட்டு ரியாக்டன்ட். அந்த C டபுள் பாண்ட்ன்றது என்னது? ரியாக்டன்ட். அது ஆல்டிஹைடாவும் இருக்கலாம், கீட்டோனாவும் இருக்கலாம். ஸோ இப்போ டபுள் பாண்ட் N பாண்ட் OH என்ன ஆயிடுச்சு? H2 வெளியில போயிடுச்சு. இந்த H2 வெளியில போச்சு, ஸோ therefore I'll be getting what? NOH. இது பேர் என்னன்னா ஆல்டிமின் ஆக்சைன். இது பேர் என்னது? ஆக்சைன். இது பேர் என்னன்னா ஆக்சைன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் வந்துட்டு ஜிக்கு பதிலா இன்னொரு NH2 இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னா ஹைட்ரசீன். இப்போ என்ன ஆகும்? H2 வெளியில போகும். ஸோ இந்த H2 வெளியில போயிடும். ஸோ ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? N bond NH2. ஸோ இந்த ப்ராடக்ட் பேரு ஹைட்ரசோன். அடுத்தது நான் எடுத்துக்கிறது என்னன்னா ஃபினைல் ஹைட்ரசீன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஹைட்ரசீன்னா என்னன்னு தெரியும்? NH2 ஃபினைல் ஹைட்ரசீன். அப்போ ஃபினைல் ஹைட்ரசீன்னா என்ன? ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஃபினைல் குரூப் இருக்கணும். ஓகே, ஸோ therefore if it is like this NH2 NH C6H5. ஓகே, ஸோ ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இங்கே என்ன இருக்கு? C6H5 இருக்கு. ஸோ ப்ராடக்ட் வில் பி பாண்ட் C டபுள் பாண்ட் N பாண்ட், இங்கே இருக்க H2 வெளியில் போயிடும். ஸோ NH C6H5. ஸோ இது பேர் என்ன? ஃபினைல் ஹைட்ரசீன் ஹைட்ரசோன். ஸோ ஃபினைல் ஹைட்ரசீன் ஃபினைல் ஹைட்ரசோன். And fourth one is 2,4-dinitrophenylhydrazine. Okay, 2,4-dinitrophenylhydrazine. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைநைட்ரோஃபினைல்ஹைட்ரசீன் இருக்கணும் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா. ஓகே, ஸோ NH2 bond NH. ஃபினைல் குரூப் எது? C6H5 group is phenyl group. கரெக்டா? அண்ட் டைநைட்ரோ. ஸோ 2,4 டைநைட்ரோ. ஸோ செகண்ட்லையும் ஃபோர்த்லையும் என்ன இருக்கணும்? நைட்ரோ குரூப் இருக்கணும். ஸோ இங்கே நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்க கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பன் வச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஓகே, இப்போ செகண்ட் பொசிஷன்லையும் ஃபோர்த் பொசிஷன்ல என்ன இருக்கணும்? நைட்ரோ குரூப் இருக்கணும். ஸோ பாண்ட் NO2. இப்போ இது என்னது? 2,4-dinitrophenylhydrazine. இப்போ என்ன ப்ராடக்ட் கிடைக்கணும்? இந்த H2 வெளியில போயிடும். So I'll be getting bond C double bond N bond NH bond phenyl group. இதுல செகண்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் NO2. ஏன் இது செகண்ட் பொசிஷன்? பிகாஸ் இந்த நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கலையே, அது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். அப்ப இது பேர் என்ன? ஹைட்ரசீன் பதிலா ஹைட்ரசோன் எழுதணும். ரைட்டா? ஸோ 2,4-dinitrophenylhydrazone. Okay, and last is semicarbazide. So semicarbazide group என்றது NHCO NH2 group. Okay, so NH2 பதிலா NHCO இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? செமி கார்பசைட். So what will be the product here? Bond C double bond N bond NHCO NH2. இதுல இருக்க ஹைட்ரஜன் வெளியில போயிடும். ஓகே, bond N NHCO NH2. இது பேர் என்ன? இப்போ செமி கார்பசோன்.
Okay, so these are the 5 ammonia derivatives. என்ன மட்டும் வெளியில ஆகணும், வாட்டர் வெளியில போகணும். ஸோ இங்கே NH2ல இருக்க H2 வெளியில போயிடும், ரியாக்டன்ட்ல இருக்க ஆக்சிஜன் வெளியில போகும். ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வித் ஹைட்ராக்சிலமைன் ஐ எம் டேக்கிங் an acetone, bond C, double bond O, bond CH3. ஹைட்ராக்சிலமைன் என்னன்னு சொன்னேன், NH2OH. ஸோ NH2OH. இப்போ இங்கே என்ன ஆகணும், வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிடும், H2O வெளியில் போயிடும். ஸோ வாட் வில் பி த ப்ராடக்ட் ஹியர், CH3, CH3, டபுள் பாண்ட் NOH. இது பேர் என்னது, ஆக்சைன். I'll be getting oxine. அடுத்தது with hydrazine. So I'll be writing CH3C double bond OH. Okay, இங்க aldehyde group எடுத்துக்கலாம். இப்போ when it reacts with hydrazine formula என்ன, NH2 NH2. This is hydrazine. இப்போ இங்க என்ன ஆகும், water molecule வெளியில போகும், H2O வெளியில போயிடும். So what will be the product, CH3 bond H double bond N NH2. Okay, and next is with phenyl hydrazine. Phenyl hydrazine என்ன, ஒரு hydrogen பதிலா என்ன இருக்கணும், phenyl group இருக்கணும். So I'm taking CH3C double bond O CH3. Now you try to write the product by yourself. Okay, phenyl hydrazine formula என்ன, NH2 bond NH2 bond NH C6H5. So what will be the product, write it by yourself. Water molecule remove ஆகுது. So product will be CH3 double bond N NHC6H5. Okay, so இதுக்கு முன்னாடி ரியாக்ஷன்லயும் minus H2O எழுதிக்கலாம். Okay, yes. And next is with semicarbazide. Semicarbazide என்ன, first I'll write the reactant, CH3C double bond O bond H. It reacts with what, semicarbazide. Semicarbazide என்ன, NH2 NHCO NH2. இதுதான் semicarbazide. Okay, இப்போ இங்க என்ன ஆகும், வாட்டர் மாலிக்யூல் வெளியில போகும், H2N. Okay, so H2O வெளியில போயிடும். So what will be the product, CH3 bond H double bond N NHCO C6H5. இது பேர் என்ன, semicarbazone. And next is with 2,4-dinitrophenylhydrazine. இப்போ நீங்க dinitrophenylhydrazine எழுத ட்ரை பண்ணுங்க. Okay, so CH3COCH3 acetone எடுத்துக்கிறேன். When it reacts with 2,4-diphenylhydrazine, we know that hydrazine is NH2 NH2. இப்போ ஒரு ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்கணும், phenyl group இருக்கணும். இந்த phenyl groupல செகண்ட் பொசிஷன்லயும் ஃபோர்த் பொசிஷன்லயும் என்ன இருக்கணும், நைட்ரோ குரூப். So NO2 NO2. இப்போ remove water, இதை நம்ம H2N எழுதிக்கலாம், இப்போ ஈஸியா இருக்கும், H2N. Okay, so now remove water, H2O வெளியில போயிடும். So what will be the product, CH3 double bond N bond NH, and NH கிட்ட என்ன இருக்கு, dinitro group இருக்கு, bond NO2 bond NO2. Okay, so இது பேர் என்ன, 2,4-dinitrophenylhydrazone. Okay, yes, so these are the reactions. Okay, so இதெல்லாம் வந்துட்டு என்ன, with ammonia derivative, it is very simple. Okay, so என்ன பண்றோம், ஹைட்ரஜன் நைட்ரஜன்ல இருக்க 2 ஹைட்ரஜனை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற என்னென்ன குரூப் வருதோ will be getting the product. Okay, இதுல இருக்க ஹைட்ரஜன் வெளியில போயிடும், ரியாக்டன்ட்ல இருக்க ஆக்சிஜன் வெளியில வரும். அதாவது ஆல்டிஹைடோ கீட்டோனோ எதை எடுத்துக்கிறோமோ அதுல இருக்க ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜன் செய்து வாட்டரா வெளியில போயிடும். மிச்சத்தை நம்ம அப்படியே எழுதணும்னா will get the product. Okay, so far what we have discussed the nucleophilic addition reaction. So nucleophilic addition reactionல என்னென்ன பார்த்தோம், addition of HCN பார்த்தோம், addition of sodium bisulfite, addition of alcohol, addition of ammonia, and addition of ammonia derivatives. இதெல்லாம் ஒரு reaction தான். இங்க இதுல cyanohydrin form ஆகும், bisulfite compound form ஆகும், alcoholல என்ன form ஆகணும், ether form ஆகணும். Okay, dimethoxy ethane form ஆகும், and இங்க 2 alcohol react ஆகும் in presence of HCl.
and addition of ammonia la we discussed 4 different reactions, and addition of ammonia derivatives la we have discussed 5 different reactions. Okay, so these are nucleophilic addition reaction, and in the next video we'll continue with the oxidation reactions. Okay, so இன்னைக்கு நம்ம பார்த்த nucleophilic addition reactions எல்லாமே work out பண்ண ஈஸியா வந்துரும். Okay, so இதை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. Next videoல we'll continue with the oxidation reactions. Thank you.